ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி தான். இது வந்து ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணிடலாம். வீட்டில் வந்து இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டயத்தில் இந்த தோசை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரவா தோசை எப்படி பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரவை 1 கப்பு, பச்சரிசி மாவு 1 கப்பு, மைதா மாவு வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன், வெங்காயம் பொடியாக நறுக்குனது 1, பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை வந்துட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு பொருள் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துக்கணும். ரவை 1 கப்பு, அரிசி மாவு 1 கப், மைதா மாவு 1/2 கப், எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா கையில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி தேவையான அளவு சேர்த்து மாவு வந்து கட்டிப்படாமல் நல்லா ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம மாவு வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். ரவை தோசைக்கு மாவெல்லாம் கலந்து ஊற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே தாளிப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம் ஒரு ஸ்பூன், நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதோட நம்ம நறுக்கி வச்சுருந்தா வெங்காயம், மல்லித்தலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க மாவோட சேர்த்துக்கலாம். நம்மளோட மாவு கலை வந்து 1/2 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதோட நம்ம தாளித்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாயை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துருக்கனால அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரே மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் தேவையான நல்லா கலந்துக்கணும். நீங்கள் தோசைகளில் ஊற்றுறதுக்கு மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து தோசை உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவு வந்து ரொம்ப திக்காக வச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் வச்சுட்டு அதில் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. கல் காஞ்சதும் நம்மளோட மாவோட கன்சிஸ்டன்சி ஒவ்வொரு தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். மாவு திக்காகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அதே மாதிரி ஒவ்வொரு தடவை தோசை வார்க்கும் போதும் நீங்கள் வந்து நல்லா மாவு வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து தான் வார்க்கணும். தோசை மாவு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வருது பார்த்தீங்களா? இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மாவு ஒரே இடத்துல நிறையா வர்ற மாதிரி வச்சுக்காதீங்க, கொஞ்சம் வேகாது, கிறிஸ்பியாகவும் இருக்காது. அப்புறம் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். மேலே இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு தோசையை வேக விட்டு அப்புறமா திருப்பி போடுங்க. 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முருகலான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான ரவா தோசையும் சன்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்.